ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது 13th லெசனில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ். இது ஐடென்டிஃபை டைப் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்க ஆள் யாருன்னு பார்த்தோம்னா 2 கார்பன் இருக்கு. ஸோ அப்போ இதோடது எத்தில்னு சொல்லுவோம். சி என்னன்னா சயனைடு, இது பேர் என்சி வந்துச்சுன்னா ஐசோ சயனைடு. அதாவது எத்தில் ஐசோ சயனைடு. ஃபர்ஸ்ட் இதை யாரோட ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க? 2HgO, ஒரு மெர்குரி ஆக்சைடோட ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க. இதில் Hg2O ரிமூவ் ஆயிடுது. ஸோ ரிமூவ் ஆகி நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஓ மட்டும் இதில் வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன CH3 CH2 N டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் O. அதாவது இது ஒரு ஓ மட்டும் இதில் வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இதோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா எத்தில் ஐசோ சயனேட். எத்தில் ஐசோ சயனைட். இதுதான் யாருங்கிறது ஏங்கிற காம்பவுண்ட். இப்போ நம்ம இதை ஹைட்ராலிசிஸ் பண்றோம், வாட்டர் ஆட் பண்றோம். ஸோ வாட்டர் ஆட் பண்ணா என்ன ஆகும்? இதுல இருந்து H பிளஸ் OH மைனஸ் வருமா? ஸோ இதுல என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த H2 2 ஹைட்ரஜன் வந்து இதோட ஜாயிண்ட் ஆயிருது. இந்த பாண்ட் கிளீவ் ஆகுது, உடஞ்சு இந்த இடத்துல லெஃப்ட் சைட்ல H2வும் ஒரு ஆக்சிஜன் COடையும் போய் ஜாயிண்ட் ஆயிருது. அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தோம்னா CH3 CH2 NH2. 2 ஹைட்ரஜன் இதுல வந்து ஜாயிண்ட் ஆயிருச்சு, அந்த பாண்ட் உடஞ்சு ஓகேவா, கார்பன் மோனாக்சைடோட ஒரு ஆக்சிஜன் இருந்து CO2வா வெளில போயிருது. ஸோ அப்போ இதோட பேர் என்ன பேரு? எத்தில் அமீன். NH2னா அமீனுக்கான ஃபங்க்ஷனல் குரூப்பா? ஸோ எத்தில் அமீன். அப்ப இதுதான் யாரு? பிங்கிற ஆள். ஓகேவா? நெக்ஸ்ட் இது என்ன பண்றாங்களாம்? NaNO2 பிளஸ் HCl அகைன் ஹைட்ராலிசிஸ். இந்த ரியாக்ஷன் பேர் என்ன பேரு? டைஅசடைசேஷன். அதாவது டைஅசோ ஆக்கல் வினை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனால் இதுல இருந்து கிடைக்கும். ஓகேவா? ஃபைனலா ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது, அதாவது இங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல என்ன நடந்திருக்கும்ட்டு இங்க எழுதுறேன். அதாவது CH3 CH2 N டபுள் பாண்ட் N Cl வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இது அகைன் நம்ம என்ன பண்றோம்? ஹைட்ராலிசிஸ் பண்றோம். ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இதுல இருந்து ஒரு H பிளஸ் OH மைனஸா இது பிரிஞ்சு வருது. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? மெயின் ப்ராடக்ட் CH3 CH2 OHன்னு கிடைக்கும். இந்த N2ங்கிறது வேப்பர் ஆகி வெளில போயிடும், ஒரு HClஓட ஜாயிண்ட் ஆகி HClன்னு வெளில வந்துடும். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் யாரு? எத்தனால். OH இருக்குல்ல, ஸோ ஆல்கஹால்னா OLல முடிக்கணுமா? ஸோ எத்தனால், ஈத்தேன். ஸோ எத்தனால். ஓகேவா? அப்ப இதுதான் யாரு? சிங்கிற காம்பவுண்ட். ஓகேவா? என்ன நடந்திருக்கு? பென்சின் டைஅசடைசேஷன் அப்படிங்கும்போது பென்சின் அதாவது எத்திலின் டைஅசோனியம் குளோரைடு உருவாகுது. ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது இந்த பாண்டு கிளீவ் ஆகி N2 வேப்பர் ஆகி போயிருது, ஒரு H இந்த Clஓட ஜாயின் ஆயிருது, இந்த OH இதோட வந்து ஜாயிண்ட் ஆயிருது. ஸோ எத்தனால் கிடைக்குது. ஓகேவா? இதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.